ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் மீன் வறுவல், அப்படியே முழு மீனாக எப்படி வறுவல் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு முழு மீன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ அந்த மீனை ஃபுல்லாக நம்ம வறுக்கும்போது மசாலாலாம் உள்ளே போகாது, அதனால் இந்த மாதிரி நம்ம இடையில கீறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே அரை லெமனை ஜூஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நம்ம இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம மீனில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி விட்ட பகுதியெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே சாடுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. மீனோட வயிறு பகுதி இருக்கு இல்லையா, அதுலேயும் நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலாவை கொஞ்சம் நல்லா உள்ளே அப்ளை பண்ணி விடுங்க. உள்ளே நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா உப்பு காரத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம 2 சைடுமே ஃபுல்லாக தடவி விட்டுடலாம். இப்போ இதில் நல்ல மசாலா சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா மசாலா அது கூட நல்லா சார்ந்துருக்கும். பாருங்கள், நல்லா செட்டிலாக இருக்குது. இப்போ பொரிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை பவுட்ரு மேலே தூவிட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் மெதுவாக அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடணும். இப்போ இந்த சைடும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கார்னிஷிங்காக கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம். இதை இப்போ நம்ம மீன் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.